அவன் தான் மணிகண்டன். என்ன சார் இந்த பக்கம்? உன் கணத்துக்கு இங்க வந்துதானே ஆகணும். உனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத நேர்ல சொல்லலாம் தான் வந்திருக்கேன். என்ன சார்? ஒரு கம்ப்ளைண்ட் உன்னுடைய பழைய பொண்டாட்டி மல்லிகா கிட்ட இருந்து. நீ தாலி கட்டின அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்துற இந்த சந்தர்ப்பத்துல சீதனமா வாங்கின 25 சவரன் நகை, அதோட இப்பத்திய மதிப்பான 5 லட்சம் ரூபாயும் பணமா வாங்கின 2 லட்சம் ரூபாயும் சேர்த்து 7 லட்சம் ரூபாயா திருப்பி கொடுக்கணும்னு கம்ப்ளைண்ட். சார் நீங்க கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, கேஸ நாங்க பாத்துக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. கருத்து சொல்றதுக்கு நீ யாரா? மெம்பர் வேலையை பார்த்தா போதும், போலீஸ் வேலை நீ பார்க்காத. முதல்ல இதோ நிக்கிற 2 பேருடைய ரிலேஷன் என்ன சொல்லு. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட படுத்து ஒரு குழந்தையை பெற்றிருக்கா. அது இல்லாம இவங்க 2 பேருக்கு என்னடா உறவு? குழந்தையுடைய அப்பா இவன் தான் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீயே சொல்லு. கொஞ்சம் நில்லு. குழந்தையுடைய அப்பான்னு ஊர் மக்கள் முன்னாடி காட்டுறதுக்காவது இவன் தேவைப்படுவானா? நாளைக்கு காலையில 10 மணிக்கு முன்னாடி காசு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. இல்லனா இவனை நான் உள்ள தள்ளிடுவேன், உன்னையும் சேர்த்து. இம்மாரல் டிராபிக், விபச்சார வழக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்னடா இது? எப்படி இருக்கு? நான் வைக்கிற அளவுக்கு ஸ்டைலா இல்ல. இல்ல நீயே வச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ பிசாசு! வந்துட்டியே. இதான் பங்க்சுவாலிட்டி. நான் நினைச்ச மாதிரி இல்ல. நீ பொறுப்பானவதான் இப்ப புரியுது. உட்காரு உட்காரு உட்காரு. இந்தா நீ கேட்ட 7 லட்சம் அவர்கிட்டே கொடுத்துரு. கொஞ்ச நாள் என் கூட படுத்தால, அதோட கூலி. போய் கொடுத்துருங்க. கொஞ்சமாவது மரியாதையா பேசுறா. இதுக்கு மேல எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. இந்த விளையாட்டுல உங்களோட ரோல் என்னன்னு எனக்கு தெரியல. பணம் தான் வேணும்னா சொன்னா போதும். பணம் இறங்கி போடவில்ல. இந்த யூனிஃபார்ம் வெளியில நிக்கிற அசல் ஊர்காரனையும் நினைச்சுதான் இப்படி பேசுறீன்னா ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டும் எப்பயும் நிரந்தரமா இருக்கு. பாரதேசிடாய, என்ன வெறுப்பேத்திரியா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா அத நான் மறுக்க விரும்பல. வாடா. காசு தந்ததால வருத்தம். என்ன ஆனாலும் அவனோட காசு எனக்கு வேண்டாம், வச்சுக்கோங்க. பாக்கி வீடு வித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா செலவாயிடும். அதை கொண்டு போய் லாக்கர்ல வை. நான் காரியத்தை முடிச்ச உடனே எல்லாத்தையும் சேர்த்து முழுசா தந்தா போதும். மணி மணி என்னையா? மணி, சிவாவை நான் பார்த்தேன். சாம்சன் எதுக்கு வந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ விஷயத்த சொல்லு. மல்லிகா கொட்டேஷன் கொடுத்துருக்கா. எதுக்கு? இவனை கொல்றதுக்கு.
யார் வண்டி? மாட்டு கொட்டா வச்சிருக்காருல்ல மணி, அவரோட வண்டி தான். பெயிண்ட் அடிக்க வந்திருக்கு. மணி அண்ணா, காசு ஒண்ணு வேணாம், பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கி தாங்க. இருந்தாலும் அவன் இனிமே லேட் பண்ண வேணாம். வீடியோ நிலத்தையும் வித்துரு. வாங்க. என்ன ஜேக்கப் பண்ணா திடீர்னு கூட்டமா ஒரு வரீங்க? வியாபாரத்துக்காக வந்திருக்கோம். இந்த வீடை வித்து கொடுக்கணும்னு மல்லிகா கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கேட்கும்போது செய்யாம இருக்க முடியுமா? நீங்க உள்ள போங்க. மல்லிகா இவங்களை உள்ள கூட்டு போமா. நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. நம்ம மணி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க. எந்த பேங்க்ல? பேங்க்ல இல்ல, சதியோட வீட்ல. நான் சொன்ன பாத்தியாடா, ஒரு மாதிரி அவ பிறந்ததுல இருந்தே குழப்பக்காரி தான். அவனும் நாய் வாழ நிமித்த முடியுமா? நிர்மலாவா அவனுக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப சாப்பாடு தூக்கம் எல்லாமே சதியோட வீட்ல தான். பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான். வாடிங்க. அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப முக்கியம். ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாடுறா. விடியற வர வேணாலும் நிக்கலாம். கண்ணு அமைஞ்சிட போதுரா. நிம்மதியை கெடுக்கனே இருக்கா. போத்திக்கிட்டு தூங்க கூடாதா? நிர்மலா தானே? என்னடா இவ்ளோ சீக்கிரம் போர் அடிச்சிருச்சா? இப்ப அவ புதையல் காக்குற பூதம். அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும். அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோட இருப்பியான்னு எனக்கு சந்தேகம். மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னை கொல்ல கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன? காசு கொடுக்க அவ உயிரோட இல்லனா அப்புறம் என்ன கொட்டேஷன்? பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. இதனோட நமக்கு பிரச்சனை. கோபால், மத்த வீடா? கட் பண்ணவா? கண்டிப்பா. வண்டி எடுங்க, நம்ம போலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும்டி. நீ வேற ஏதாவது சொல்ல. எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க 2 பேரும் பிரியணும்னு நான் எவ்வளவு கடவுள் கிட்ட வேண்டியிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த டிரைவருடைய கையாளாகாதத்தனம். பிரச்சனை இல்ல சிபி, என் வண்டி இனிமே ஓடும். அதுலதான் அடிப்பட்டு சாவாங்க. ஒன்னு அவன் இல்ல அவ.
விடு. விடுங்கடா அவனை. டேய் நில்றா எங்கடா ஓடுற? நில்றா அண்ணா. டேய், இறங்குடி கீழே. இறங்குடி. உன்னை என்ன பண்றான் பாரு இன்னைக்கு. சொன்னா கேளுடா நில்றா ஏய், எங்கடா ஓடுற? நில்லுடா. இன்னைக்கு எங்க போனாலும் முடியாது. நில்லுடா அண்ணா. இறங்கி வாடின்னு சொல்றான்ல. ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பதவி இருக்கிற வரைக்கும். அதனால நீ வந்து வண்டியில ஏறு. முதல்ல மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் கோர்ட், அப்புறம் நாளைக்கு பொழுது விடியும் போது பத்திரிக்கையில சின்ன ஹெட்லைன். வாடா. நான் திரும்பி வருவேன். ஐ எம் வெயிட்டிங். என்னம்மா இதெல்லாம்? நான் இந்த கடையை மூட போறேன். எல்லாரும் வண்டி சாவியை கொடுத்துட்டு காசு ஏதாவது வர வேண்டியதுன்னா வாங்கிட்டு போங்க. இப்படி திடீர்னு? இது என்னோட கடை. இது எப்ப மூடணும்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க இவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க. வேண்டாம், எடுக்க வேண்டாம். எல்லா தொழிலும் இன்னையோடு நிப்பாட்டுறேன். நில்லு. நான் பண்ண பெரிய தப்பு தான். நீங்க அதை இன்னையோட நான் திருத்துறேன். நீங்க போங்க. நீ கூப்பிட்டப்ப வந்தது. நீ இறங்கி போன்னு சொன்னா இறங்கி போகல. போயிருவேன். எனக்கு நீ யாரும் இல்ல. அப்புறம் நீ மட்டும் தனியா புடுங்கிருவியா என்ன? யாரை நீ நம்பி போனாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும், அவளுக்கும் மனசு இருக்குன்னு யோசிச்சிருக்கணும். சொந்த பொண்டாட்டியை ஏமாத்தினவன் உன்னை ஏமாத்த மாட்டான்னு நீ எப்படி நினைச்ச? கொல்லல இல்ல? இல்ல. கொல்றேன்னு வாக்க கொடுத்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் நம்பி வீட்டை வித்து காசை கையில வச்சுட்டு நிக்கிறேன். ஆனா நீங்க கொல்ல முடியாம ஒண்ணும் இல்ல. சரியா குத்தி இருந்தா அவன் செத்துருப்பான். புழல் ஜெயில்ல 4 செவத்துக்குள்ள
எந்த சொந்த பந்தமும் இல்லாம இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப நாம கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம். மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டு மறுபடியும் ஜெயில கறந்து வாடணுமா சொல்லு? நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஏதாவது டீசென்டான தொழிலை செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு உனக்காகவே நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.